அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, அல் அதத் வல் மஅதூத் என்ற நூலில் நேற்றைய தினம் முதல் பாடத்தை பார்த்தோம். அதில் அதத் என்றால் என்ன, அந்த அததை அறிஞர்கள் இரண்டாக பிரிக்கின்றார்கள். ஒன்று அல் அததுல் அஸ்லி, ஒரு பொருளினுடைய எண்ணிக்கை மற்றும் அளவை குறிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படும் எண்ணிக்கைகளை அல் அததுல் அசலி என்று சொல்வார்கள். மற்றொன்று ஒரு பொருளினுடைய தரம், மற்றவைகளை கவனித்து அது எத்தனாவது இடத்தில் அது இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் அததை அதது தர்த்தீபி என்று சொல்வார்கள் என்ற விளக்கத்தை நேற்றைய தினம் முதல் பாடத்திலே பார்த்தோம். இன்றைய தினம் அத்தர்சு சானி, இரண்டாவது பாடம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு அல் ஃபர்கு கிதாபத்துல் அர்காமி ஃபில் லுகத்தில் அரபியா வகைரிஹா, அரபு மற்றும் பிற மொழிகளில் எண்களை எழுதுவதில் உள்ள வேறுபாடு. நேற்றைய தினமே உங்களுக்கு நாம் சொல்லியிருந்தோம், அததுல் அஸ்லினா என்ன, அதது தர்த்தீபினா என்ன, அவைகள் நாம் எப்படி எழுத வேண்டும் என்பதை பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, அந்த பாடங்களுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, அரபு எண்களை எழுத்துருவமாக எழுதுகின்ற போது பிற மொழிகளுக்கும் அரபு மொழிக்கும் இடையிலே ஒரு சில வேறுபாடுகள், வித்தியாசங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த வித்தியாசங்களை நாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்யலாம்னா அடுத்த பாடத்துக்குள்ள போகலாம் என்று சொல்லியிருந்தோம். அந்த வித்தியாசத்தை விளக்குகின்ற பாடம்தான் இந்த இரண்டாவது பாடம். அரபு அல்லாத உலகிலுள்ள வேறு மொழிகளில் எண்களை எழுத்துருவில் எழுதுவதற்கும் அரபியில் எண்களை எழுத்துருவமாக எழுதுவதற்கும் இடையில் முக்கியமான இரண்டு வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கின்றன. முதலாவது வேறுபாடு என்ன என்று சொன்னால், பொதுவாக அனைத்து மொழிகளிலும் எண்களை எழுத்துக்களாக எழுதும்போது அதில் ஆண்பால் பெண்பால் என்று பிரித்து எழுதும் வழமை இல்லை என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். தமிழ்ல நாம 1 2 3 4 5 1 2 3 4 5 இப்படிதான் நம்ம எழுதுவோம். இதுல ஆண்பாலுக்கு தனி எழுத்துருவம், பெண்பாலுக்கு தனி எழுத்துருவம் என்பது இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. 3 பெண்கள் 3 ஆண்கள், அந்த 3 என்ற வார்த்தையை எழுதுவதில் அது எழுத்துருவமாக ஆக்குகின்ற போது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். அதுல எதுவும் என்ன செய்ய மாட்டோம், வித்தியாசப்படுத்த மாட்டோம். அதே மாதிரி தான் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, அதில் நாம் 3 ஸ்டூடெண்ட்ஸ், 3 மாணவர்கள், அந்த மாணவர்கள் என்று சொன்னாலும் சரி அல்லது மாணவிகள் என்று சொன்னாலும் சரி, அந்த 3 என்று எழுதுறதுல எந்த வித்தியாசமும் என்ன செய்யாது, இருக்காது. இது மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மொழிகளிலும் இந்த மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். அதான் எண்களை எழுத்துருவமாக எழுதுகின்ற போது வேற எந்த மொழிகளிலும் ஆண்பால் பெண்பால் என்று எழுத்துருவிலே எந்த வித்தியாசங்களும் கிடையாது. ஆனால் அரபு மொழியில் எண்களை எழுத்தாக எழுதும்போது அதில் ஆண்பால் எழுத்துருவம் என்றும் பெண்பால் எழுத்துருவம் என்றும் தனித்தனியாக பிரித்து எழுதும் வழமை இருக்கிறது. வாஹிதுன் வாஹிதத்துன், வாஹிதுன் என்பது ஒண்ணுதான். இந்த ஒன்று என்ற எண்ணை எழுத்துருவமாக எழுதுகின்ற போது நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்பால் எழுத்துருவம் சொன்னா வாஹிதுன் என்று சொல்வோம், பெண்பால் எழுத்துருவம் என்றால் வாஹிதத்துன் என்று சொல்வோம். இஸ்னானி, ஆண்பால் எழுத்துருவம் என்று சொன்னால் 2க்கு இஸ்னானி என்று சொல்வோம், பெண்பால் எழுத்துருவம் என்று சொன்னால் இஸ்னத்தானி என்று என்ன செய்வோம் சொல்வோம். இஸ்னானி அவு இஸ்னைனி, இஸ்னத்தானி அவு இஸ்னத்தைனி. 3 என்று சொல்லுகின்ற போது ஆண்பால் எழுத்துருவம் என்றால் சலாசுன்
என்று சொல்வோம். பெண்பால் என்று எழுத்துருவம் என்று சொன்னால் சலாசத்துன் என்று என்ன செய்வாங்க, எழுத்துருவம் எழுதுவார்கள். இதுதான் இங்கே நாம புரிய வேண்டிய முக்கியமான அம்சம், முக்கியமான அடிப்படை. மற்ற மொழிகள்ல எழுத்துருவமாக எண்களை எழுதுகின்ற போது ஆண்பால் பெண்பால் என்று எழுத்துருவம் என்று தனியாக கிடையவே கிடையாது. ஆனால் அரபியில் மட்டும்தான் எண்களை எழுத்தாக எழுதுகின்ற போது அதற்கு 2 வடிவங்கள் இருக்கிறது. ஒன்று ஆண்பால் வடிவம், ஒன்று பெண்பால் வடிவம். இந்த வித்தியாசம் என்ன செய்கிறது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எண்ணப்படும் பொருளோடு எண்ணிக்கையை இணைத்து எழுதும் போது, அங்கே ஆண்பால் எழுத்துருவம் மற்றும் பெண்பால் எழுத்துருவம் மிக முக்கியமாக கவனிக்கப்படும். எண்ணிக்கையையும் எண்ணப்படும் பொருளையும் இணைத்து எழுதுகின்ற போது அந்த எண்ணிக்கை என்ன முறையில் எழுதப்படணும், அது ஆண்பால் எழுத்துருவத்திலா அல்ல பெண்பால் எழுத்துருவத்திலா என்பது மிக துல்லியமாக என்ன செய்வாங்கன்னா கவனிப்பாங்க. அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படும். அதாவது எண்ணப்படும் பொருளை கவனித்து எண்ணிக்கையின் எழுத்துருவம் ஆண்பால் அல்லது பெண்பால் எழுத்துருவமாக அமைக்கப்படும். உதாரணத்திற்கு 23 மாணவர்கள் என்பதையும் 23 மாணவிகள் என்பதையும் அரபியில் எழுதும்போது கீழ்காணுமாறு எழுதுவார்கள். உதாரணத்திற்கு 23 மாணவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி எழுதணும் அப்படின்னா சலாசத்தும், அந்த சலாச என்பதற்கு என்ன வரணும்னா பெண் உருவம் வர வேண்டும். சலாசத்தும் வ இஷ்ரூன தாலிபன். இது பெண்பால் எண்ணப்படும் பொருளோடு இணைத்து எழுதுகின்ற போது 23 மாணவிகள் என்று சொல்லுகின்ற போது சலாசுன், அங்க அந்த தாவுல் மன்னசா வராது. சலாசும் வ இஷ்ரூன தாலிபத்தன். இதில் மாணவர்கள் என்ற எண்ணப்படும் பொருள் ஆண்பாலாக இருப்பதால் 3 என்ற எண்ணிக்கை சலாசத்துன் என்ற பெண்பால் வடிவம் பெறுகிறது. அப்படிதான் வரணும், எழுதணும். மாணவிகள் என்று எண்ணப்படும் பொருள் பெண்பாலாக இருப்பதால் 3 என்ற எண்ணிக்கை சலாசுன் என்ற ஆண்பால் வடிவம் பெறுகிறது. ஸோ இங்க இதை பற்றி இதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதுதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்க்க போறோம். அப்ப இதை பற்றிய முழு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பின்னால் காண்போம். அரபு மொழியில் இங்கே நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அரபு மொழியில் எண்களை எழுத்தாக எழுதும் போது அதற்கு ஆண்பால் மற்றும் பெண்பால் என 2 வடிவமைப்புகள் இருக்கிறது என்பதை தற்போது புரிந்து கொண்டால் போதுமானது. அப்ப இதுதான் முதல் வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா, 10க்கு மேலுள்ள எண்களை எழுதும் போது, எழுத்து வடிவத்தில் எழுதுறப்ப 10க்கு மேல இருக்குது, 11, 12, ஸோ வாட் எவர், 99 வரைக்கும் நாம எழுதுகின்ற போது என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல 10 என்ற வார்த்தையை முதலில் எழுதுவோம். அப்புறம்தான் 1, 2 என்பதை அதற்கடுத்து எழுதுவோம். ஆனால் அரபு மொழியில் இதுக்கு மாற்றம். இப்போ உதாரணத்துக்கு 23 என்ற எண்ணை தமிழ்ல நாம எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? 23. அப்ப இதுல 10 என்பது முன்னாடி வந்துடுது, 20. 3 என்பது அதுக்கு அடுத்து தான் வருது. ஆங்கிலத்தில் அப்படிதான் வரும், 23. 20 என்பது அந்த 10 அது முன்னாடி வந்துடும், 3 என்பது அதுக்கு அடுத்து தான் வரும். 35 இல்ல 30 என்ற 10 முன்னாடி வந்துருச்சு, 5 என்பது பின்னாடி தான் வரும், 35. 47. இப்போ இதுல 40ங்கிற அந்த 40 என்பது முன்னாடி வந்துடும், 7 என்பது பின்னாடி வரும். அதே தான் ஆங்கிலத்தில் 47. 69. 10 என்பது முன்னாடியும் 9 என்பது பின்னாடியும் 69. 60 என்பது அந்த முன்னாடியும் 9 என்பது பின்னாடியும் வருது. ஆனால் இதையே நாம அரபியில் எழுதுகின்ற பொழுது என்ன ஆகும் தெரியுமா? இந்த 1, 2, 3 என்பது தான் முதல்ல வரும், 10 என்பது பின்னாடி தான் வரும். இப்ப 23 என்பதை நாம் அரபியில் எழுதுறப்ப சலாசத்தும் வ இஷ்ரூன், முதல்ல என்ன வரணும்? அந்த 3 என்பது விட வேண்டும். இஷ்ரூன் என்பது அதுக்கடுத்து, அந்த 10 என்பது அதற்கு அடுத்து தான் வரணும். 35 என்று சொல்லுகின்ற போது ஹம்சத்துன் என்ற அந்த ஒற்றை, அந்த 1 என்பது முன்னாடி வந்துடணும்.
வசலாசூன் என்பது 10 என்பது பின்னாடி வரும். அதே மாதிரி 47 என்பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபஅத்துன் என்பது முன்னாடி வரணும், வஅர்பஊன் என்பது பின்னாடி வரணும். 69 69 இதில் திஸ்அத்துன் என்ற ஒன்று முன்னாடி வரும், வசித்தூன் என்பது பின்னாடி வரும். அப்போ இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். மேலே உள்ள அட்டவணையை நன்றாக கவனித்தால் நாம் மேலே சொன்ன வித்தியாசத்தை அறிந்து கொள்ளலாம். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 10 என்ற எண்ணிக்கை முதலிலும் 1 என்ற எண்ணிக்கை கடைசியிலும் வருவதை காணலாம். ஆனால் அரபு மொழியில் உதாரணத்திற்கு 23 என்பதில் 3ஐ குறிக்கும் சலாசத்துன் என்ற வார்த்தை முதலில் இருப்பதை முதலிலும் 20ஐ குறிக்கும் யஷ்ரூன என்ற வார்த்தை அதற்கடுத்து வந்திருப்பதை காணலாம். அப்போ இது எது வரைக்கும் இப்படியே போகும் அப்படின்னு சொன்னால், இதை போன்றுதான் மற்ற எண்களும் இந்த முறையில் 11 ஆரம்பித்து 99 வரை தான் இந்த அடிப்படையில் என்ன செய்யும் வரும். முதல்ல 10 வரும், அதுக்கடுத்து முதல்ல 1 வரும், அதற்கு கடைசியாகத்தான் 10 வரும். அதே இது 100க்கு மேலுள்ள எண்ணிக்கையில் அது 100ஆக இருக்கலாம் அல்லது 1000ஆக இருக்கலாம். அப்போ அவைதான் முதலில் வரும், அவைதான் என்ன செய்யும் முன்னாடி வரும். அதுக்கு பின்னாடி 1 வரும், அதற்கடுத்து கடைசியில் 10 வரும். இப்போ உதாரணத்திற்கு வச்சுக்கோமே, தமிழில் ஒரு 125 இதை நாம் தமிழில் எழுதுகிறப்ப 100 அந்த 100 முதல்ல வந்துடும், 20 என்கிறது இரண்டாவது வரும், 5 என்பது கடைசியில் வரும். 125 100 முன்னாடி, 10 அதுக்கடுத்து, 5 1 என்பது கடைசியில், இப்படி தான் வரும். இப்போ இதையே நாம் அரபியில் எழுதணும்னா 100 என்பது முதல்ல வந்துடும், மிஅத்துன் என்பது வந்துடும், சலாசத்துன் அதுக்கடுத்து வர்றது 10 வராது, 1 தான் வரும், வஅஷ்ரூன் 10 என்பது கடைசியில் தான் வரும். அதே மாதிரி நீங்கள் 1000க்கு போங்க. உதாரணத்துக்கு 2335 என்று வைத்துக் கொண்டால் 2335 2335. இப்போ 2000 இது 2000 என்பது முன்னாடி வந்துடும், அதுக்கடுத்து 100 அதுக்கடுத்து வரும், அதுக்கடுத்து 10 வரும், அதுக்கடுத்து 1 வரும். ஆனால் அரபியில் பொறுத்த வரைக்கும் 1000 முன்னாடி வந்துடும், அதுக்கடுத்து 100 வரும், ஆனால் அதுக்கடுத்து 10 வராது, 1 வரும், அதுக்கடுத்து கடைசியில் தான் 10 வரும். உதாரணத்திற்கு எப்படி 2335 என்பதை அரபியில் எப்படி சொல்லுவாங்க, அல்ஃபைனி வசலாசமிஅத்துன் வஹம்சத்துன் வசலாசுன். அப்போ இதில் என்ன வருது, 1000 என்பது முன்னாடி வந்துடுது, அதுக்கடுத்து சலாசமியா 100 என்பது பின்னாடி வருகிறது, அதுக்கடுத்து 1 வரும், அதுக்கடுத்து என்ன செய்யும் 10 வரும். முதலாவது உதாரணத்தில் 100 முதலாவதாகவும் 1 இரண்டாவதாகவும் 10 கடைசியாகவும் இருப்பதை காணலாம். இரண்டாவது உதாரணத்தில், அதாவது 2335 1000 முதலாவதாகவும் 100 இரண்டாவதாகவும் 1 மூன்றாவதாகவும் 10 நான்காவதாகவும் இருப்பதை காணலாம். இந்த அமைப்பில் தான் அரபு மொழியில் எண்களை எழுத்து வடிவத்தில் எழுத வேண்டும். இதை பற்றி பின்னால் நாம் விரிவாக காணலாம். மேற்கண்ட விளக்கம் மற்றும் உதாரணத்திலிருந்து அரபு எண்களை எழுதும் போது பிற மொழிகளில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை அறிந்து கொண்டோம். அதன் சுருக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது, எண்களை எழுத்தாக எழுதும் போது அதற்கு ஆண்பால் பெண்பால் என 2 வடிவங்கள் இருக்கின்றன. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வித்தியாசம், 11 99 வரை எழுதும் போது 1 என்ற அந்த எண்ணிக்கை முதல்ல வரணும், அதற்கடுத்து 10வை வைத்து எழுத வேண்டும். 100க்கு மேல் எழுதும் போது உயர் எண்ணிக்கைகள் அதன் வரிசைப்படியும், இறுதியில் 10ம் அதற்கு முன் 1ம் இருப்பதாக வார்த்தைகளை அமைக்க வேண்டும். அப்ப இந்த வித்தியாசங்கள் பிற மொழிகளில் எழுத்துக்களை அதாவது எண்களை எழுத்துருவமாக மாற்றுகின்ற போது இருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கும் அரபியில் இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நாம் இந்த பாடத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக, எந்த இலக்க எண்களாக இருந்தாலும் மிக எளிதில் அரபு மொழியில் வார்த்தையாக மாற்றி எழுதுவதற்கும் சொல்வதற்கும் உரிய வழிமுறைகளை, இலகுவான வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அத்தர்சு சாலிஸிலே பார்க்கலாம். அல்லாஹுவே அனைத்தையும் அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.